சுவரில் வழி. இதன் ஆசிரியர் ஆர். முரே கில்கிரைஸ். அன்று முற்பகல் சிறிது உஷ்ணமாகவே இருந்தது. பசும்புல் செழித்து வளர்ந்த மைதான வெளியில் ஆங்காங்கு குத்து குத்தாக பெயர் தெரியாத புஷ்பங்கள் எல்லாம் கணக்கற்று மலர்ந்து கண்ணுக்கு ரம்மியமாக இருந்தன. தூரத்துல எங்கோ 2-3 அக்கா குருவிகள் சோக கீதத்தை எதிரொலிப்பது போல் குரல் எழுப்பின. கூடு கட்டுவதில் மும்முரமாக ஈடுபடும் சிறு குருவி ஒன்று கலகலவென்று சப்தித்து பறந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கெசையா ஹன்வின் என்பவள் ஹாதர்டன் வீட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். ருவான் ரகம் வாத்து முட்டைகளை ஸ்ரீமதி புல்குரோவுக்கு கொடுத்துவிட்டு வரலாம் என்ற நோக்கம்தான். அவளுடைய தகப்பனார் பண்ணை கோழி, வாத்து முதலியவற்றிற்கு பிரசித்தி பெற்றவர். கெசையா இவற்றை நன்றாக வளர்ப்பதில் கெட்டிக்காரி. பட்சி வளர்ப்பின் சூட்சமங்களில் உள்ள பெரிய சிக்கலான பிரச்சனைகளிலெல்லாம் அவள் முடிவுதான் வேதவாக்கு. இவ்வளவு சிறிய வயதில் இந்த விஷயங்களையெல்லாம் எப்படி அறிந்துவிட்டாள் என்பதில் ஊராருக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த தொழிலில் சம்பாதித்துதான் ஜீவனம் நடத்த வேண்டும் என்ற அவசியம் அவளுக்கில்லை. ஊரிலே நல்ல பணக்காரன் அவள் அப்பன். இம்மாதிரி பட்சி வளர்ப்பில் கிடைக்கும் பணத்தையெல்லாம் அவள் அழகான நாசுக்கான உடைகளை வாங்கி அணிந்து அந்த கிராமத்தாருக்கு பட்டண மோஸ்தாரை கொண்டு வந்து காண்பிப்பதிலே செலவு செய்வாள். அன்று நீல கவுன் ஒன்றை அணிந்து நாசிக்காக வெளியே புறப்பட்டாள். அழகான பெண் என்றால் ஊரிலுள்ள வாலிபர்கள் எல்லாரும் அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்களா என்ன? அவர்கள் குலாச்சாரப்படி எத்தனையோ வாலிபர்கள் அவளை தமக்கு மனைவியாக்கும்படி கேட்பதற்காக வீட்டிற்கு வருவார்கள். கிழட்டு தகப்பனாருக்கு தன் மீதுள்ள அத்தியாந்த சிநேகத்தால் தான் இவர்கள் வந்து சூழுகிறார்கள் என்ற நினைப்பு. அவர்களிடம் சாரமற்ற கதைகளை நீட்டிக்கொண்டு போவான். பாவம், அந்த வாலிபர்கள் மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார் இத்தியாதி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். லட்சியம் பலிதமாகும் என்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவளை விரும்பி கேட்டவர் பலரை மறுத்துவிட்டாள் கெசையா. இந்த மாதிரியான அனுபவத்தில் அவள் ஒன்று கற்றுக்கொண்டாள். மொட்டையாக மாட்டேன் என்று சொல்வதை விட வருகிற ஆசாமியை நையாண்டி செய்து தலை இறங்க வைத்துவிட்டால் மறுப்பதில் ஒரு சிரமமும் இல்லை. இந்த மறுப்பு மானியத்தில் முக்கியமாக ஜான் ஹாரைகன் முயற்சித்தான். பிரமாதமாக ஊரார் ஞாபகத்தில் இருக்கிறது. கெசையா இதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. அவனே குடிவெறியில் உளறி கொட்டிவிட்டான். அவன் காதல் பித்தேறியவனாக காலில் விழுந்தபோது தலையில் ஒரு வாளி தண்ணீரை கொட்டிவிட்டு பின்பு அவனிடம், ஐயோ பாவம், உனக்கு வலிப்பு வந்து விட்டது என்றல்லவா பயந்து விட்டேன் என்றாளாம். ஒரே ஒரு சமயம்தான் அவள் இதயம் சிறிது இலகியது. ராக்பி எட்ஜ் என்ற இடத்தை சேர்ந்த ரேவ் பார்மூர் தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி அவளிடம் கேட்டான். அவள் இறுதியில் மறுத்துவிட்டாலும் மனம் சிறிது இறங்கியது என்பது மட்டிலும் நிச்சயம். காரணம், இருவரும் சிறு பிராயத்திலிருந்து தோழராக விளையாடி வந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். அவள் மறுத்தருக்கு காரணம் தன் ஏழ்மை ஸ்திதியே என்று அவன் கூறிக்கொண்டிருந்தான். பாதையில் ஒரு திருப்பம். குத்துச்செடிகள் நன்றாக முளைத்து அடர்ந்த இடம். கெசையா அங்கு நின்று சிறிது யோசித்தாள். சாலை வழியாகவே நடப்பதென்றால் இன்னும் 2 மைல் தூரம் புழுதியில் செல்ல வேண்டும். குறுக்கு வழியாக இடையில் இருக்கும் குட்டி சுவர்களை ஏறி குதித்து சென்றால் 1/4 மணி நேரத்தில் ஹதார்டன் வீட்டிற்கு சென்று விடலாம். போனால்தான் என்ன, ரேவ் பார்மோர் நிலந்தானே, இப்பொழுது அங்கன்னா நிற்கவா போகிறான், வெயிலோ கொளுத்துகிறது என்று நினைத்தார். இடையில் இந்த கூடையை சிற்றோடையின் கரையில் வைத்துவிட்டு மரத்து மூடுகளின் இடைவழியே நுழைந்தாள். முதலில்தான் சிறிது கஷ்டம்.
பின்பு சிற்றோடையின் கரை மீது சாவதானமாக நடக்கலாம். வயல் வரப்புகளில் புஷ்பங்கள் செறிந்து குத்துச்செடிகள் இருக்கின்றன. இவற்றின் இடைவழியாக நடந்து முதல் சுவர் பக்கம் நெருங்கினாள். அந்த இடத்தில் சுவர் சிறிது உயரம். கொஞ்சம் தூரம் சென்றால் கழுத்தளவாவது இருக்கும். சிறிது சிரமப்பட்டு ஏறி அப்புறம் குதித்து விடலாம். அவள் அதன் மீது கை வைத்து ஏறினதுதான் தாமதம். சுவர் கடகடவென்று ஆட ஆரம்பித்தது. நல்ல காலம், உடனே மறுபக்கம் குதித்து விட்டாள். ஆனால் சுவர் இடிந்து கற்கள் பொல பொலவென்று உதிர்ந்தன. மெதுவாக எழுந்து நின்றாள். அவள் மனதில் பயம் அகன்று சற்று விஷம புன்னகை சிரித்தாள். வேண்டுமானால் பார்மூர் திரும்ப கட்டட்டுமே. இன்னொருத்தனானால் இந்த மாதிரி இடித்ததற்காக கட்டாயம் பணம் கொடுக்கத்தான் செய்வேன். ரேவ் பார்மூர் தானே, திரும்ப கட்டட்டுமே என்று வாய்விட்டு சொல்லிக்கொண்டு மேலே நடக்க திரும்பினாள். திரும்பியதுதான் தாமதம். அவள் பக்கத்தில் சிறிது தூரத்தில் ரேவ் பார்மோர் உட்கார்ந்து கத்தியால் குச்சி முளைகளை சீவிக்கொண்டிருந்தான். அவன் ஒரு மாதிரி சிரித்து கொண்டு எழுந்தான். கெசையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு என்ன சொன்ன என்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இங்க இருக்கும் வளமை தெரியும்ல, இடித்தவர் தான் கட்டி கொடுக்க வேண்டும், நீ தான் அதை செய்ய வேண்டும். முறுக்காக அவனை திரும்பி பார்த்து மாட்டேன் என்றாள் அவள். நீ கட்டுவாய், உன்னை கட்ட வைக்கிறேன் பார். அவள் முகம் சிவந்தது. எனக்கு இஷ்டம் இல்லாததை செய்ய வைக்க தைரியம் இருக்கிறதோ? உன்னால் முடிந்தால் கெட்டிக்காரன்தான், வழிவிடு, போக வேண்டும். வழிவிட மாட்டேன். என் நிலத்தை மிதித்து கொண்டு போவாயோ? ஆனால் தூரகிரதமாய் நிலத்தில் பிரவேசித்தாய் என்று போலீசாருக்கு எழுதி வைப்பேன். வழி விடாவிட்டால் கத்துவேன். யாராவது உதவிக்கு வருவார்கள். அப்பொழுது இஷ்டம் போல் கத்திப்பார், யாரு வரமாட்டார்கள். சுவரை கட்டிவிட்டு மற்ற வேலையை பார். இம்மாதிரி என்னை தொந்தரவு செய்வதற்கு நீ ஒரு மிருக ஜென்மந்தான். சுவரை கட்ட எனக்கு எப்படி தெரியும்? அவளை சிறிது இரக்கத்துடன் பார்த்தான். இன்றைக்கு நடப்பது உனக்கு ஒரு படிப்பினை. அன்றைக்கு என்னை கேலி செய்தாய், இன்றைக்கு நான் கேலி செய்கிறேன். கீழே சரிந்து அதில் பெரிய கற்களை எடுத்து முதலில் அடுக்கு, பின்னால் சின்னது. அவள் அவனை மணந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பிறகு இன்றுதான் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். உடனே பார்மூர் முகத்தை கோபம் போல் கடுகடுப்பாக்கி கொண்டு என்று நின்றான். அவள் உடனே கையிலிருந்த க்ளோவ் என்ற கை உறையை எடுத்துவிட்டாள். அவள் உதடுகள் சிறிது துடித்தன. சிரிப்போ அழுகையோ என்று அவளுக்கே தெரியவில்லை. கண்கள் பிரகாசித்தன. மனுஷால் என்றால் என்ன? வெறுப்பாக இருக்கிறது. செய்துதான் ஆக வேண்டும் என்றால் செய்கிறேன், செய்தாலும் பரவாயில்ல என்றாள். உடனே பார்மூர் வாய்விட்டு சிரித்துவிட்டு, உன் பாவம் என்னை சுற்ற வேண்டாம். சிரமம் அதிகமானதும் உன்னை விட்டு விடுகிறேன். பெரிய கல்லை நான் தூக்குகிறேன், சின்னதை நீ பொறுக்கி கொண்டு வா. இருவரும் மௌனமாக கற்களை எடுத்து எடுத்து அடுக்க ஆரம்பித்தார்கள். அவள் உள்ளுக்குள் சிரித்து கொண்டு வேண்டுமென்றே கழற்சிக்காய் போன்ற சின்ன கற்களை பொறுக்கி வருவதை கவனித்தான். அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து வர 5 நிமிஷம், 2 வரிசை வரை இருவரும் பேசவில்லை. இந்த மாதிரி கல் எடுத்தா ஒரு நாள் பூரா ஆகும். மரத்தடியிலேயே சாப்பாடு இருக்கிறது, 2 பேரும் சாப்பிடுவோமா? ஊரார் என்ன சொல்வார்கள்? நான் மாட்டவே மாட்டேன் என்று மெதுவாக சொன்னாள். தெரிந்தால் என்ன, நான் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன். வேறு வழி இல்லை. ரொட்டியும் பாலாடையும் தொண்டையில் விக்குவது போல வெறுப்பாக இருந்தது. அவள் பாத்திரத்தில் வைத்திருந்ததில் ஒரு சொட்டு கூட குடிக்கவில்லை. கெசையா சுவர் கட்டும் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு போக தயாரானாள். சாப்பிட்டதும் சுருட்டு பிடிக்காமல் ஒன்றும் முடியாது என்று சொல்லிவிட்டு பழங்கதையை பேச ஆரம்பித்தான் பார்மூர். அவள் கேட்காதவள் போல் முகத்தை அப்புறம் திருப்பி கொண்டு, ஆனால் பார்மூர் வாய் ஓய்வதாக இல்லை. கெசையா எழுந்து கற்களை பொறுக்கி குவிக்க ஆரம்பித்தாள்.
வேகமாக வேலை செய்ய செய்ய கற்கள் தான் சேர்ந்த பாடில்லை. மாலை 4 மணி மட்டும் சுவரில் பாதி வரைதான் அடிக்க முடித்தார்கள். கெசையாவுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. அழுதுவிட்டாள். இதை பார்த்த பார்மூர் கேட்டுவிட்டான். கெசையா, நீ மிகவும் சோர்ந்து விட்டாய், போய் வா, மீதியை நான் வைத்துக் கொள்கிறேன் என்றான் பார்மூர். அவள் அவன் சொல்வதை கேட்கவில்லை. கண்களை திறந்து துடைத்து கொண்டு வெகு வேகமாக கற்களை பொறுக்கி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் மானத்துடன் வேலை செய்கிறாள் என்று கண்ட பார்மூர் வேக வேகமாக கல்லை எடுத்து அடுக்க ஆரம்பித்தான். 2 மணி நேரத்தில் சுவர் பழையபடி ஆயிற்று. கெசையா, உடனே கூடையை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நட என்றான் அவன். ஒன்றும் பேசாது தொடர்ந்து நடந்தாள். தான் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்துவிட்டதாக நினைத்த பார்மூர் மிகவும் வருந்தினான். அவன் மனதில் இரக்கம் உண்டாயிற்று. அவள் வெகு தூரம் போகும் முன் அவளிடம் ஓடிச் சென்று, கெசையா, என்னை மன்னித்துக்கொள் என்றான். கூடையை கீழே இறக்கிவிட்டு கைகளை அவனிடம் காண்பித்தாள். உள்ளங்கை விரல் நுனிகளெல்லாம் கீறி ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இதை கண்டதும் அவன் கண்களில் நீர் ததும்பிற்று. கெசையா, என்னை மன்னிக்க மாட்டாயா? அவள் முகம் சிறிது பிரகாசம் அடைந்தது. நீ மிருகமாக நடந்தாய். நான் உன்னை மன்னிக்கிறேன். மறுபடியும் உன் சுவரை இடிக்கிறேன் பார். உன் மீது ஆசை இல்லாவிட்டால் இம்மாதிரி செய்திருக்க மாட்டேன். அதெல்லாம் சரிதான் ரேவ், நீதான் எஜமான் ராஜா. அவனுக்கு ஒரு முத்தம் அளித்து விட்டு ஓடிவிட்டாள். முற்றம்.